Hi guys, I am from Namo Postal Academy. இப்போது ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அடுத்த வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவில் பற்றி என்னென்னா தர்பன் ப்ராஜெக்ட்னால் என்னன்றது ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த தர்பன் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அது எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். தர்பனோட ஃபுல் ஃபார்ம் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் எ நியூ இந்தியா. Minister of State for Communications Manoj Sinha launched Darpan of about 1400 crores outlay on December 21, 2017. அதாவது அப்போது 2017 இருந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கம்யூனிகேஷன் மனோஜ் சின்ஹா தான் இந்த தர்பன் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணார். அந்த தர்பன் ப்ராஜெக்டோட அவுட்லே பார்த்தீங்கன்னா 1400 crores. என்னைக்கு லான்ச் பண்ணார்? டேட் வந்து December 21, 2017 லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த தர்பன் ப்ராஜெக்டோட முக்கியமான தர்பன் ப்ராஜெக்டோட டிவைஸ் நேம் என்னன்னு பார்த்தோம்னா RICT. அந்த RICTயோட ஃபுல் ஃபார்ம் ரூரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அந்த RICT டிவைஸ்ன்றது என்னென்னலாம் அடங்கியது, அதில் முக்கியமான டிவைஸ் என்ன? RICT டிவைஸில் முக்கியமான டிவைஸ் MCD, மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ். அந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ்ன்றது என்ன? இட் இஸ் ஏ RICT டிவைஸ் 1 GHz பேஸ்டு GL11 ப்ராடக்ட் நேம்ட் ஆஸ் MCD. அது வந்து 1 GHz ப்ராசஸரால் ஆனது. இட் இஸ் எக்யூப்டு வித் ARM Cortex at 1 GHz ப்ராசஸர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 3.5 inch TFT கலர் LCD வித் டச் ஸ்க்ரீன், QWERTY கீபேட். அந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸர் 1 GHz ப்ராசஸர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது இல்லாமல் 3.5 inch டச் ஸ்க்ரீனோட LCD டிஸ்பிளே இருக்குது, QWERTY கீபேட் இருக்குது. இந்த ARM Cortex ARM அதனோட ஃபுல் ஃபார்ம் அகான் RISC மெஷின். அந்த RISC அப்படின்னா என்ன? ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். OS ஆஃப் MCD இது அந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸோட OS என்னன்னு பார்த்தோம்னா லினக்ஸ் OS. அடுத்ததாக அந்த MCD மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸோட டயக்ராம், அது டிவைஸ் எப்படி இருக்கும்ன்ற ஃபோட்டோ இருக்குது, அதை பார்ப்போம். மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ்ன்றது அதுதான். இந்த ஸ்க்ரீன் பாருங்கள், விஷன் டெக்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுதான் TFT LCD டிஸ்பிளே. கீழே கீபேட் QWERTY கீபேட், அதுக்கு மேலே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபார் ஆதென்டிகேஷன் இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதுக்கு மேலே பிரிண்டர், தெர்மல் பிரிண்டர் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ். அதில் ஆண்டனா 3G ஸ்டிக் ஆண்டனா இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ஃபார் வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் இருக்குது. கீழே இன்பில்ட் ஜிபிஎஸ் இன்பில்ட் ஆகி இருக்குது. ஸ்வைப் கார்ட் ரீடர், அதாவது ஸ்வைப்பிங் மிஷின், சைடில் ஸ்வைப் பண்ணலாம். அதே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் கார்ட் ரீடர், இன்சர்ட் பண்ணுற கார்ட் இன்சர்ஷனும் இருக்குது. ஒரு மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். எல்லா BOSலேயும் கொடுத்துருக்க RICT டிவைஸில் இந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ் இது போல் இருக்குது. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். தெர் ஆர் 2 types ஆஃப் பெரிஃபரல்ஸ் இன் MCD. இந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸில் இருக்கக்கூடிய மற்ற பெரிஃபரல்ஸ், அதாவது மற்ற பார்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோர் பெரிஃபரல்ஸ் அண்ட் அதர் பெரிஃபரல்ஸ். இந்த கோர் பெரிஃபரல்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது? தெர்மல் பிரிண்டர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் கார்ட் ரீடர், ஸ்மார்ட் கார்ட் சிப் ரீடர், பேட்ரி பேக், எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜர், பென்ட்ரைவ் ஆர் USB ஃப்ளாஷ் ட்ரைவ், அடாப்டர், சோலார் பேனல் UPS, 2D ஸ்கேனர். இதெல்லாம் கோர் பெரிஃபரல்ஸில் அடங்கும். அண்ட் அதர் பெரிஃபரல்ஸ் டிஸ்பிளே அண்ட் டச் ஸ்க்ரீன், ஸ்டைலஸ், கேமரா, கீபேட், ஆண்டனா, கைஃபா பின்பேட், எத்தர்நெட், மினி OTG டிவைஸ் கேபிள், மினி OTG ஹோஸ்ட் கேபிள், ப்ளூடூத், GPS, மைக்ரோ SD, SIM அண்ட் SAM கார்ட்ஸ்.
இதெல்லாம் அதர் பெரிஃபரல்ஸில் வருது. இந்த எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து தான் நம்ம ஆர்ஐசிடி டிவைஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம ஆர்ஐசிடி டிவைஸில் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு தெர்மல் பிரிண்டர். அந்த எம்சிடியோட டாப்பில் தெர்மல் பிரிண்டர் இருந்ததுன்றத அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம். இங்கே தெர்மல் பிரிண்டர், இட் இஸ் a ஸ்மால் லைட் வெயிட் பிரிண்டர் built in a line dot thermal head of resolutions 8 dots per mm. It is used to print receipts, monochrome, bitmap images and barcode. தெர்மல் பிரிண்டர்ன்றது ஸ்மால் லைட் வெயிட் பிரிண்டர். அந்த எம்சிடியோட ஹெட்டில் இருக்குது. அதனோட ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 dots per mm. இந்த தெர்மல் பிரிண்டர் எதுக்காக யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் ரெசிப்ட்ஸ், மோனோக்ரோம், பிட்மேப் இமேஜஸ் அண்ட் பார்கோட். மோஸ்ட்லி நம்ம பிஓவில் வந்து ஆர்ஐசிடி டிவைஸ் மூலமாக ரெஜிஸ்டர் ஸ்பீடு அந்த போல் ஆர்டிகல்ஸ் புக் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் வர்றது எல்லாமே பார்த்தோம்னா இந்த தெர்மல் பிரிண்டர்லேருந்து தான் எடுப்போம். அதே போல் தான் ஃபினாக்கிளில் ஒர்க் பண்ணும்போதும் அவங்க ஆர்ஐசிடி டிவைஸில் ஒரு டெபாசிட் வித்ட்ராயல் ஏதாவது பண்ணும்போதும் அதுக்கான ரெசிப்ட் தெர்மல் பிரிண்டர்லேருந்து தான் எடுப்பாங்க. அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அதே இடத்துல தெர்மல் பிரிண்டருக்கு கொஞ்சம் கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்ததை பார்த்தோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்ரோல்மெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இட் ஹாஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேனர் and can be used for 1:1 authentication and 1:n identification. It supports ANSI and ISO formats. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபார் என்ரோல்மெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது ஆர்ஐசிடி டிவைஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஆர்ஐசிடி டிவைஸ் வந்து ஓப்பன் ஆகும். அவங்க தானே ஆதென்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இட் சப்போர்ட்ஸ் ஏஎன்எஸ்ஐ அண்ட் ஐஎஸ்ஓ ஃபார்மேட்ஸ். அந்த ஏஎன்எஸ்ஐ ஐஎஸ்ஓன்றது என்ன? ஏஎன்எஸ்ஐ அப்படின்னா அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட், ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன். இட் இஸ் எஸ்டிக்யூசி அண்ட் என்ஐஎஸ்டி சர்டிஃபைட் வித் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அரவுண்ட் 500 to 1000 டெம்ப்ளேட்ஸ். அதாவது 500லேருந்து 1000 டெம்ப்ளேட்ஸை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் உடையது. அந்த எஸ்டிக்யூசி அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். என்ஐஎஸ்டி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ அந்த ஏஎன்எஸ்ஐ, ஐஎஸ்ஓ, எஸ்டிக்யூசி அண்ட் என்ஐஎஸ்டி எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட் தான். அதாவது அதனோட தரத்தை சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். அடுத்ததாக மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் கார்ட் ரீடர். இந்த கார்ட் ரீடர்ன்றது என்ன? நம்ம சைடில் பார்த்தோம், ஸ்வைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் கார்ட் ரீடர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெக்ஸ்ட்ரிப் ரீடர். இது வந்து மெக்ஸ்ட்ரிப் ரீடர்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ ஹார்ட்வேர் டிவைஸ் தட் ரீட்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்கோடட் இன் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் லொக்கேட்டட் ஆன் த பேக் ஆஃப் பிளாஸ்டிக் பேட்ஜ் ஆர் கார்ட். இட் சப்போர்ட்ஸ் 3-track cards அண்ட் பைடைரக்ஷனல் ஸ்வைப்பிங். இதை வந்து நம்ம மெக்ஸ்ட்ரிப் ரீடர்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ ஹார்ட்வேர் டிவைஸ். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். அதனோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸோட பின்பக்கம் பார்த்தோம்னா அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப், அதாவது பிளாக் கலரில் ஒரு பேட்ஜ் இருக்கும், அதுதான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப். அந்த ஸ்ட்ரைப்பில் என்கோட் ஆகிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறது தான் அந்த மெக்ஸ்ட்ரிப் ரீடரோட ஒர்க். இட் சப்போர்ட்ஸ் 3-track cards அண்ட் பைடைரக்ஷனல் ஸ்வைப்பிங். இந்த மிஷினில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய மெக்ஸ்ட்ரிப் ரீடரில் 2 டைரக்ஷன்லேயும் ஸ்வைப் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மார்ட் கார்ட் சிப் ரீடர் நம்ம பார்த்தோம். அவங்க கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ரீடரும் கொடுத்துருந்தாங்கன்னு. அந்த கார்டு இன்சர்ட் பண்ணக்கூடிய ரீடர் நேம் தான் ஸ்மார்ட் கார்ட் சிப் ரீடர். MCD has an inbuilt smart card chip reader to support operations on ISO 7816 standards cards. அது இதனோட சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ISO 7816 தரத்தில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணோம்.
அடுத்ததாக பேட்ரி பேக். MCD is equipped with 7.4 volt 2400 mAh battery which is required to perform transactions using MCD. அந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸில் இருக்கக்கூடிய பேட்ரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2400 mAh பேட்ரியுடையது. அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணி தான் MCDயில் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற போதெல்லாம் அந்த 2400 mAh பேட்ரி தான் யூஸ் ஆகுது. எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜர், அது இல்லாமல் அந்த சார்ஜர்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராடில். இந்த எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜரை கிராடில்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் சார்ஜிங் ஸ்பேர் பேட்ரி. அதாவது டிவைஸ்க்குள்ளே ஒரு பேட்ரி இதுக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜர். ஆன் கிராடில் எல்இடி இண்டிகேஷன்ஸ் ஆர் கிவன் ஃபார் சார்ஜிங் அண்ட் சார்ஜ் கம்ப்ளீட்டட். சார்ஜ் ஏறுறதும் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்றதை காமிக்கிறதுக்காகவும் எல்இடி இண்டிகேஷன்ஸ் தனியாக லைட் எரியும். அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இட் கேன் கனெக்ட் 9 volt அடாப்டர் சப்ளைடு வித் சொல்யூஷன் ஆர் சோலார் UPS அவுட்புட் ஃபார் சார்ஜிங் ஸ்பேர் பேட்ரி. Solar UPS can power MCD and cradle simultaneously using its 2 outputs. இந்த எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜர்ன்றது அடாப்டரோட கனெக்ட் ஆகும். இல்லையா, அப்படி இல்லைன்னா சோலார் UPS மூலமாக கனெக்ட் ஆகிட்டு அந்த ஸ்பேர் பேட்டரியை சார்ஜ் பண்ணும். சோலார் UPS வந்து 2 அவுட்புட்ஸ் இருக்குது. ஒரு அவுட்புட்டில் MCD கனெக்ட் ஆகிருக்கு மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸ், இன்னொரு அவுட்புட்டில் இந்த எக்ஸ்டர்னல் பேட்ரி சார்ஜர் கிராடில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரே டைமில் ரெண்டையுமே சார்ஜ் பண்ணும் சோலார் UPS. அடுத்ததாக பென்ட்ரைவ். அங்கே பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. அந்த பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4GB ஸ்டோரேஜ் உடைய பென்ட்ரைவ். இட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் ஃபார் சாஃப்ட்வேர் அப்டேஷன் டேட்டா பேக்கப் பர்பஸ் ஒன்லி. இது அந்த பென்ட்ரைவ் எதுக்காக மட்டும் யூஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா ஃபார் சாஃப்ட்வேர் அப்டேஷன் அண்ட் டேட்டா பேக்கப் பர்பஸ் ஒன்லி. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபைல் அதுள்ள இருக்கும். அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். அடுத்ததாக டேட்டா பேக்கப் பர்பஸ், டெய்லி ஒர்க் பண்ணுற டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காகவும் அந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் கனெக்டட் அட் த பேக் ஆஃப் த டிவைஸ் ஃபார் ஸ்டோரிங் இன் என்கிரிப்டட் ஃபார்மட் இன் கேஸ் ஆஃப் அன்அவைலபிலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி. ஒரு வேளை கனெக்டிவிட்டி இல்லாத டைமில் இது வந்து டிவைஸில், அதாவது நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகுது. அடாப்டர், இதில் கொடுத்துருக்க அடாப்டர் என்னென்னா 9.2 volt அடாப்டர் இஸ் ப்ரொவைடட் ஃபார் சார்ஜிங் MCD, ஆல்சோ ஃபார் MCD ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பேட்ரி சார்ஜிங். இதில் கொடுத்துருக்கூடிய அடாப்டர் பார்த்தோம்னா 9.2 volt அடாப்டர். அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் சார்ஜிங் MCD, ஃபார் MCD ஆப்ரேஷன்ஸ் அண்டு பேட்ரி சார்ஜிங். இந்த 3 விஷயத்துக்காகவும் இந்த அடாப்டர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக சோலார் பேனல் ஆர் UPS. UPS கேன் பி யூஸ்ட் அஸ் பேக்கப் ஃபார் MCD. அதாவது பவர் சோலார் பேனல் ஆர் UPS MCDக்கு பவர் கொடுக்கறதுக்காக பேக்கப்பாக யூஸ் ஆகுது. UPS கேன் பி சார்ஜ்டு ஃப்ரம் மெயின்ஸ் ஆர் சோலார் பேனல். அந்த UPS எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மெயின்ஸ் கனெக்ஷன்லேருந்து டைரெக்டாக சார்ஜ் பண்ணலாம், இல்லைனா சோலார் பேனல் மூலமாகவும் சார்ஜ் பண்ணலாம். இட் இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட் டு MCD யூஸிங் USB ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் டு ரீட் UPS டீட்டெயில்ஸ். இந்த சோலார் பேனல் எப்படி MCDயோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா யூஸிங் USB ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்ன்றதே ஜஸ்ட்டு அடாப்டர் போல தான் இன்டர்ஃபேஸ்ன்றதும். அதாவது 2 டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட் டு MCD, மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸோட வெளியில் கனெக்ட் ஆகிருக்கு ஒரு USB ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி. அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா நம்ம USB மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக 2D ஸ்கேனர். 2D ஸ்கேனர்ன்றது என்ன? 2D ஸ்கேனர்ன்றது நம்ம வழக்கமாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா,
எம்பிசிஎம் கவுண்டரில் ஆர்டிகளோட பார்கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்கேனர் தான் 2D ஸ்கேனர். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்கேன் பார்கோட், பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதுதான் பார்கோட் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இட் இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட் டு எம்சிடி யூஸிங் RS-232 இன்டர்ஃபேஸ். இது மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் நேம் என்னென்னு பார்த்தோம்னா RS-232. இட் கேன் ஸ்கேன் போத் லீனியர் பார்கோட்ஸ் அண்ட் 2D மேட்ரிக்ஸ் சிம்பிள்ஸ். இந்த 2D ஸ்கேனர்ன்றது லீனியர் பார்கோடையும் ஸ்கேன் பண்ணும், 2D மேட்ரிக்ஸ் சிம்பிளையும் ஸ்கேன் பண்ணும். அடுத்தது டிஸ்பிளே அண்டு டச் ஸ்க்ரீன். அதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயை பற்றி பார்ப்போம். MCD ஹேஸ் 3.5 inch 320x240 TFT LCD அண்ட் ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன். அந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸில் இருந்தக்கூடிய டிஸ்பிளேவோட சைஸ் பார்த்தோம்னா 3.5 inch, அதனோட ரெசல்யூஷன் 320x240, தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அண்ட் ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன். TFT அப்படின்னா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அது இல்லாமல் அதில் டச் ஸ்க்ரீனும் இருக்குது. LCD is to display menus and images and touch screen to select icons or menus displayed on LCD screen. அதாவது LCD எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அதில் இருக்கக்கூடிய மெனு இமேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும் LCD. அதில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த LCDயில் காமிக்கிற மெனு இமேஜஸை செலக்ட் பண்ணுறதுக்காக டச் ஸ்க்ரீன் யூஸ் ஆகுது. அடுத்ததாக ஸ்டைலஸ். ஸ்டைலஸ்ன்றது என்ன? ஸ்டைலஸ் இஸ் லைக் பென் விச் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஆப்ரேட்டிங் MCD ஸ்க்ரீன் யூஸிங் டச். அதாவது ஸ்டைலஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு பென் மாதிரி. MCD ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மெனுஸ் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதனோட நேம் தான் ஸ்டைலஸ். நம்ம அந்த டச்சுக்காக ஒரு ஸ்டிக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். மொபைல் ஃபோனுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் டச் ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக் நேம் தான் ஸ்டைலஸ். அடுத்து கேமரா. MCD ஹேஸ் 5 megapixel ஆட்டோஃபோக்கஸ் கேமரா வித் ஃப்ளாஷ் ஆன் பாட்டம் ஃபார் கேப்சரிங் ஃபோட்டோஸ். Camera can be used for A4 size paper capturing and QR code decoding. It supports LED flashlights. Maximum resolution for still image is 2592 x 1944. அதாவது இந்த மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸில் 5 megapixel கேமரா இருக்குது. அதில் அந்த கேமரா கீழே பார்த்தோம்னா ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஃபார் கேப்சரிங் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதில் என்னென்ன ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்டு ஃபார் A4 சைஸ் பேப்பர் கேப்சரிங் அண்ட் QR கோட் டீகோடிங். QR கோட் இருக்குன்னா அதை கேப்சர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதே போல் A4 சைஸ் பேப்பர் கேப்சரிங்காகவும் யூஸ் ஆகும். இது LED ஃப்ளாஷ் லைட், ஏன்னா அதிலே ஃப்ளாஷ் கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் லைட் இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணிக்கும். இதில் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னா 2592 x 1944. அடுத்ததாக கீபேட். அதில் நம்ம பார்த்தோம் QWERTY கீபேட் இருந்தது. அந்த QWERTY கீபேட் இஸ் ப்ரொவைடட் வித் 50 keys. அதில் டோட்டலாக எத்தனை கீ இருக்குன்னு பார்த்தோம்னா 50 கீ இருக்குது. இட் ஹேஸ் 3 modes. ஒன்று டிஃபால்ட் மோட், 2 ஃபங்க்ஷன் மோட் அண்ட் ஷிஃப்ட் மோட். 3 மோட் அதில் இருக்குது. அடுத்ததாக ஆண்டனா. ஸ்டிக் ஆண்டனா இஸ் யூஸ்டு ஃபார் GSM GPRS 3G கம்யூனிகேஷன் ஃபிக்ஸ்டு ஆன் SMA கனெக்டர். SMAனா என்ன? சப்மினியேச்சர் A கனெக்டர். ஆண்டனா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்யூனிகேஷன் GSM GPRS 3G கம்யூனிகேஷனை எடுக்கிறதுக்காக ஆண்டனா யூஸ் ஆகுது. 3G antenna is required for detecting signals and communicating with server via SIM. அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம் வழியாக சர்வருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆண்டனா யூஸ் ஆகுது. அதில் கைஃபா பின் பேட். கைஃபா பின் பேடுன்றது என்ன?
அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்டரிங் சீக்ரெட் பின் டியூரிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த அமௌண்ட்டுக்கான சீக்ரெட் பின் போடுறதுக்காக தனியாக பின் பேட், அதாவது அந்த பின் பட்டன் மட்டும் இருந்து அதுக்கு தனியாக டிவைஸ் ஒன்று நம்ம ஒரு கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பின் என்ட்ரி பண்ணுற டிவைஸை மட்டும் பப்ளிக்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து பின் போட சொல்லுவோம். ஏன்னா அவங்க என்ன பின் போடுறாங்கன்றது எம்ப்ளாயி பார்க்கக்கூடாதுன்றதுனால அதுக்குன்னு தனியாக கைஃபா பின் பேட்னு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் என்டரிங் சீக்ரெட் பின் டியூரிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சீக்ரெட் பின் போடுறதுக்காக யூஸ் ஆகிறது. இட் இஸ் கனெக்டட் எக்ஸ்டர்னலி வித் எம்சிடி யூஸிங் ஓடிஜி ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ். இதையும் தனியாக ஒரு கேபிள் ஓடிஜி ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் மூலமாக மெயின் கம்ப்யூட்டிங் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக எத்தர்நெட். இட் இஸ் எ லிங்க் லேயர் ப்ரோட்டோக்கால். எத்தர்நெட்ன்றது என்ன? It is a link layer protocol in TCP/IP stack that describes about network devices format data for transmission. அதாவது இன்டர்நெட் மூலமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை சர்வருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லேயர் தான் எத்தர்நெட்னு சொல்கிறோம். இட் சப்போர்ட்ஸ் 10/100 Mbps ஸ்பீட் அண்ட் சப்போர்ட்ஸ் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஐபி செட்டிங்ஸ். டிசிபி அப்படின்னா அதனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். ஐபின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இதில் இவ்வளோ தான் சார் மேஜராக அந்த ஆர்ஐசிடி டிவைஸில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இவ்வளோ தான். ஆர்ஐசிடி டிவைஸ்ன்றது என்ன, அது ஜஸ்ட்டு எப்படி இருக்கும், என்னென்ன இருக்குன்றதுக்காக இதை காமிச்சிருக்கோம். இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ப்ளூடூத், அதிலேயே இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோ எஸ்டி கார்டு, மெமரி கார்டு போடக்கூடிய இடம் இருக்குது. மேக்ஸிமமாக 16 GB வரை சப்போர்ட் பண்ணோம். அது இல்லாமல் சிம் கார்டு போடக்கூடிய இடமும் தனியாக இருக்குது. இந்த ஓடிஜி டிவைஸ் கேபிள், ஓடிஜி ஹோஸ்ட் கேபிள்னு 2 பார்த்தோம். அந்த ஓடிஜி டிவைஸ் கேபிள்ன்றது நம்ம இப்போ கைஃபா பின்பேட் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக எக்ஸ்டர்னலாக யூஎஸ்பி மூலமாக தான் ஒரு கேபிள் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதெல்லாம் ஓடிஜி டிவைஸ் கேபிள். அண்ட் ஓடிஜி ஹோஸ்ட் கேபிள் அது வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்காக, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக ஓடிஜி ஹோஸ்ட் கேபிள்ன்றதை யூஸ் பண்ணுவோம். இப்போது ஆர்ஐசிடி டிவைஸ்ன்றது என்ன, அதில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அந்த ஆர்ஐசிடி டிவைஸை வச்சு பிஓவில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஆர்ஐசிடி டிவைஸ் தர்பன் ப்ராஜெக்ட் அண்ட் ஆர்ஐசிடிலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்லேயும் நிச்சயமாக வரும். லாஸ்ட் இயரில் வந்து எல்ஜிஓ டு பிஏ எக்ஸாமில் பார்த்தோம்னா ஆர்ஐசிடி டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் என்னன்ட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே அதுதான், தெர்மல் பிரிண்டர். அதனோட ஹெட்டில் இருக்கும், அதனோட ரெசல்யூஷன் 8 dots/mm. அதில் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரா தெர்மல் பிரிண்டரா அப்படின்ற கொஷின் மட்டும் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் தெர்மல் பிரிண்டர். ஸோ கம்பல்சரி இதனோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்ஐசிடி டிவைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் என்னென்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் தெரிஞ்சுப்போம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. கம்பல்சரி எல்லோரும் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. நிச்சயமாக இதனால் 1 or 2 மார்க்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. தேங்க்யூ. எல்லோரும் வீடியோவை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.